ஓம் அகதீஷாய் நமக. ஓம் சிவ வாலிசித்தாய் நமக. ஐயா அந்த விநாயகர் பூஜைக்கு முன்னாடி ஆரத்தி காட்டுறதுக்கு முன்னாடி ஐயா அந்த தாமரை மலர் எடுத்து இவர் ஐயா தோளில் போட்டார். நான் கண்ணை மூடி பார்க்கும்போது ஒரு 5 செகண்ட் வந்து விநாயகர் சிலை தோல் மேலே இருக்கிற மாதிரி எனக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்சுதுங்கய்யா. விநாயகர் சிலை மேலே அந்த மாலை கிடக்கா? ஆமாங்கய்யா, உங்கள் தோளில் இருக்கிற மாலை விநாயகர் சிலையில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுதுங்கய்யா. ஒரு 5 செகண்ட் தெரிஞ்சுதுங்க. சரி சரி சரி. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே மகாசபையினுடைய சீடனாக, மகத்துவம் பொருந்திய சித்தனுடைய அற்புதமான சீடனாக சபை நாடி வருகின்ற பொழுது தோன்றிய சந்தேக நிலைகள், சபை நாடி வருகின்ற பொழுது இருந்த ஐய நிலைகளை எல்லாம் படிப்படியாய் அகன்று ஏற்றமிகு உயர் சீடனாய் வலம் வரும் உன்னை வாழ்த்துகின்றோம் அகத்தியன். சரணாகதியோடு நடைபெறும் சச்சங்க பெருவிழாக்களிலும் ஆங்காங்கு நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் வந்து கலந்திருந்து சித்தனோடு அருண் பணியாற்றி தர்மயுகமாற்ற நிகழ்வு பணிதலிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சீடனே வாழ்த்தி மகிழ்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய் நமக. கண்டாய் ஆணைமுகன் அணிந்திருந்த திரு மாலை, அது சித்தன் சிரசிலிருந்த மாலை, அவன் சரீரத்தில் இருந்த மாலையனில் அமர்ந்திருந்தவன், அவ்வடிவம் தாங்கி அமர்ந்திருந்தவன் இவனே என்று அகத்தியன். ஓம் அகதீஷாய் நமக. ஏனெனில் உருவ வழிபாடு, அவ்வாறு உருவ வழிபாடு என்பது கிரிய நிலை கொண்ட வழிபாடுகள் என்பது சித்தன் உரைக்கின்றவாறு சபைதனிலே சித்தன் ஞானியாக வலம் வர வேண்டுமெனில் ஒருவன் பிரபஞ்சத்திலே முதலாக அவன் கடைப்பிடிக்க வேண்டிய நிலை பக்தி நிலை. அத்தகைய பக்தி நிலையிலே அவன் வணங்க வேண்டிய ஒரு நிலை, அவன் கையெடுத்து வணங்கக்கூடிய ஒரு நிலை எங்கிருக்கும்? ஞானம் என்ற சொல்லை அறியாதவன் சிலைகளை கண்டே உருவங்களை கண்டே வணங்குதல் நிலை இருக்கும் என்று அகத்தியன் உரை. அவ்வாறு அத்தாகிய வணங்கிய நிலைகளிலிருந்து கடந்து அவன் தன்னை இவன் கூறியவாறு உணர்கின்ற பொழுது அத்தகைய ஆணைமுகனும் திருமுருகனும் பரந்தாமனும் சிவபெருமானும் தனக்குள் இருப்பது போல் ஒரு காட்சி தெரிகின்றதே, அது பக்தி நிலை கடந்த ஒரு ஞான நிலை நோக்கிய பயணத்தின் முதற்கட்டம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு அவன் செல்கின்ற பொழுது அவனை வழிநடத்துவதற்கு ஒரு இறை குருவினுடைய அற்புதமான ஆசியோடு அவன் தவ நிலைகளில் அமர்ந்து அற்புத உபதேசங்கள் பெறுகின்ற பொழுது ஏற்றமிகு உயர்நிலையாய் அக்குருதான் அவனுக்கு இறைவனாக காட்சியளிப்பான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு இறைவனாக குரு காட்சி அளிக்கின்ற பொழுது அமர்ந்திருந்தவன் ஆணைமுகனாக இருந்தாலும் பரந்தாமனாக இருந்தாலும் திருமுருகனாக இருந்தாலும் சிவபெருமானாக இருந்தாலும் தேவி பார்வதியாக இருந்தாலும் எத்தகைய ஆலய வழிபாட்டு தலங்களில் இருக்கும் சொரூபங்களாக இருந்தாலும் அவன் குரு நிலையில்தான் குரு போல்தான் காட்சியளிப்பான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஆகவே அமர்ந்திருந்த கன்னிமூல ஆணைமுகன் அமர்ந்திருந்த தடத்தில் அவன் பெற்ற அபிடேகம், அவனுக்கு அவனிட்ட அபிடேகமாக அமர்ந்திருந்த பொழுது நீ கண்டாய் திருமாலையை ஏந்தி இருந்த சரீரம் உனது குருவின் சரீரம்தான் என்று அகத்தியன் வாழ்த்தி மகிழ்ந்து அமர்கிறான். ஓம் அகதீஷாய். சரி சரி. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவ